உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிறதுனால மன அமைதி இன்னைக்கு கண்டிப்பா ரொம்ப சின்ன முயற்சியாக கூட இருக்கலாம். ஆனா திருமண வாழ்க்கையில அந்த முயற்சி வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோங்க. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன நாம செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் ஓங்கு புகழ் பெற்று சிறப்பான செல்வம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசிபலன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இன்னைக்கு ஜூன் மாதங்க 19ஆம் தேதி 2022 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம், ஆனி மாதம் 5ஆம் நாள். மேலும் தேய்பிறை நாளான இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம். இன்றைய தினம் சஷ்டி தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசி அதிபதி குரு பகவான் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளது. எனவே இது குருமங்கள யோகம் எனப்படும் மிகப்பெரிய யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு விளங்குதுங்க. எனவே இன்றைய சிறந்த சூழ்நிலைகள், சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு ஃபேமிலியில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, சந்தோஷம் ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதோட நல்ல ஒரு ஆதாயம் தரும் செயல்களில் இன்னைக்கு நீங்க அக்கறை காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லா விஷயத்தையும் இன்றைய தினம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபங்கள் இன்றைய தினம் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. லாபம்னா பணம் மட்டுமல்ல, உங்களது காரியங்கள் வெற்றி, உங்களது காரியங்கள்ல நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க அமைச்சுக்க முடியும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்களில் இன்றைய தினம் ஈடுபாடுகள், அக்கறை காட்டுங்க. கண்டிப்பா நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினம் தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கும். உதவிகரமாக இருப்பாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கண்டிப்பா கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கிறது உங்க கையில இருக்குது. அந்த வாய்ப்புகளை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது அலுவலகத்தில் இன்றைய தினம் பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு பணியிட மாற்றம் குறித்த நல்ல தகவல் சேரலாம். அது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். தொழிலையும் இன்றைய தினம் சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண முடியும். தொழில் நல்ல வளர்ச்சியை பெறும். நண்பர்கள் உதவி கிடைக்குங்க. பக்குவமா இன்னைக்கு பேசுவீங்க. உங்களுடைய பக்குவமான பேச்சுக்கள் காரணமாக உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான காரியங்களாக தென்படுவதை நீங்கள் பக்குவமாக பேசி சாதனை படைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நன்மைகள், வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தை பருவ நினைவுகள் உங்களுக்கு ஆக்கிரமிக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்க குழந்தை பருவத்தில் உங்களுக்கு நடந்த சில விஷயங்கள் இன்றைய தினம் நீங்கள் மனதில் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாமல் சில ப்ரெஷர் ஏற்படுத்திக்காதீங்க. எப்படி நம்ம குழந்தை பருவத்தை மிஸ் பண்றோமோ அப்படின்ற மாதிரியான சில ப்ரெஷர், உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் இந்த தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே தவிர்த்துறது அதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புதுமையான சிந்தனைகளை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு புதுமையா சிந்தனை இருக்கிறவங்களோட நீங்க இருக்கிறதும் இன்னும் நல்ல பலனை தரும். இன்றைய தினம் உங்களது முதலீடுகளுக்கான பணத்தை போடுவது உங்களது வெற்றிக்கான நல்ல ஃபார்முலாவாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் உண்டு. உங்களுக்கு உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில் சில பிரச்சனைகள் இன்றைய தினம் இருக்கலாம். ஆனாலும் உங்களை சுற்றியுள்ளவர்களை உங்களது உணர்வுகளுக்காக நீங்கள் தொந்தரவுப்படுத்தக்கூடாது. அதை கவனமா இருங்க. இல்லைன்னா நீங்க தனிமையில மாட்டக்கூடிய சில அமைப்புகள் காணப்படுது. எனவே நல்ல நண்பர்களை இழந்துடாதீங்க. நீங்க யார்கிட்டையும் இன்றைய தினம் ப்ரெஷர் போடாதீங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நீங்க உங்க காதலை ஷேர் பண்றது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களது காதலை நீங்க உங்களுடைய அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது ஓய்வு நேரத்தில் தியானம் செய்யலாம் மற்றும் உங்களுக்கு மன அமைதி தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் புத்தகங்கள் படிப்பது போன்றவற்றை நீங்கள் செய்யலாங்க. இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முயற்சி உங்களுடைய திருமண வாழ்க்கையை இன்னும் அழகாக இருந்தால் மாற்றும். எனவே திருமண வாழ்க்கையில இன்றைய தினம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அது சின்ன முயற்சியாக இருந்தாலும் சரி. இன்றைய தினம் தோட்டக்கலை உங்களுக்கு சற்று மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். சுற்றுச்சூழலுக்கும் பயனளிக்கும். எனவே தோட்டக்கலை சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய தினம் ஈடுபடுவதும் உங்களுக்கு நல்ல பயன்களை தருங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மீனன்புடைய ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பார்த்துக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே நம்ம மீனன்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 9 உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான
எண்ணாக அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ரெட் கலரும் மெரூன் கலரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையுங்க. நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்றைய தினம் சுயதொழில் தொடர்பான விஷயங்கள்ல செயல்பாடுகள்ல கொஞ்சம் பொறுமையோட நீங்க செயல்படுறது நல்லது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாகவும் நிதானித்தும் செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் நிச்சயங்க. இன்றைய தினம் அந்த பணம் மற்றும் நகை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் அவசியம். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக நடக்கும். புதிய அறிமுகங்கள், நல்ல நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும். சமுதாய பணிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அறிமுகம் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக புதிய நபர்கள் அதிக அறிமுகம் வந்து இன்னைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பேரண்ட்ஸ் வழியில நல்ல ஒரு அனுகூலமான சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல அனுகூலமான நல்ல உதவிகளும் உங்களது பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. உங்களுக்கு வாக்கு சாதுரியம், உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக உங்களுக்கு காரியங்களை நீங்கள் சாதிச்சிருக்க முடியும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை உங்களது பேச்சு திறமையால் மிகச்சிறப்பாக உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் நீங்கள் மாற்றிக்கலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. நன்றி நண்பர்களே. நமது மீனன் டுடே ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நமது மீனன் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திட்டீங்க அப்படின்னா நமது புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் பார்க்க முடியும், மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.